ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். பொதுவாக ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படின்னா கதை முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கதையை விட அதில் வர திரைக்கதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னா திரைக்கதை மூலியமாக தான் நம்ம கிறிஸ்பாக சொல்ல முடியும். அந்த கிறிஸ்பான ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது அந்த திரைக்கதையில் வர கேரக்டர்ஸ் தான். அந்த கேரக்டர்ஸை நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எழுதுகிறோமோ, அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைனாலுமே அந்த கேரக்டரோட செயல்பாடுகள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நோட்டபுளாகவும் இருக்கும் பட்சத்தில் மோசமான கதையாக இருந்தால் கூட இந்த கேரக்டர் ஸ்க்ரீன் பிளேவை தூக்கி பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை சக்ஸஸ் ஃபார்முலாவை மாற்றிடும். லாஸ்ட் இயர் வந்த குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட கதை ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். சரி, உண்மையாகவே பேசிடுவோமே, கதை ரொம்ப வீக்காக இருக்கும். இருந்தாலும் நம்ம இயக்கியோட அந்த கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பெருசாக தொய்வு இல்லாமல் நம்மளை படம் முழுக்க என்கேஜிங்காகவே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். டைலாக்ஸுமே பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாலாம் இருக்காது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பழைய கிளீஷேவான டைலாக்ஸாக பேசுவாங்க. ஆனால் திரைக்கதையை தாங்கிறது சார் நம்ம வில்லன் இருக்கார்ல, அவர் இருக்கும்போதெல்லாம் படம் எப்படிங்க போரா போகும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இந்த குட் பேட் அக்லியை ஒரு சக்ஸஸான படமாக மாற்றினார் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இதே ஃபார்முலாவை இந்த AK64லையும் ஃபாலோவும் பண்ண போறாராம். மேக்ஸிமம் தெலுங்கு படங்கள்லாம் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஹீரோ கேரக்டர் எப்பவுமே ஒரு பெரிய பணக்காரன், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவங்ககிட்ட நீ மோதாத அப்படின்ற மாதிரிலாம் ஓவர் பில்டப் கொடுத்து அந்த படத்துக்கு பால் ஊற்றிடுவாங்க. ஹீரோ கேரக்டர் இந்த மாதிரி டிசைன் பண்ணால் படம் பார்க்குற சாமானியனுக்கு ஹீரோ கேரக்டர் எப்படி கனெக்ட் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு மேஜிக் ஒன்று இந்த AK64ல பண்ண போறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க தீவிர முருகர் பக்தராக வர போறாராம். வருஷத்துல 365 நாள் முருகனுக்கு மாலை போடுறது, விரதம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லாக முருகனுக்காகவே வாழ்ற இந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல எப்படி பிளாஸ்ட் ஆகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் தான் நம்ம ஏகேவை அண்டர் பிளே பண்ணி காட்ட போறாங்களா. பர்டிகுலராக இப்படிப்பட்ட ஒரு அண்டர் பிளே பண்ற கேரக்டர் எதுக்கு ஆதிக் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய குழந்தைகளை ரிப்பீட் வாட்ச்காக தியேட்டருக்கு வர வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஆதிக் அவர்கள் நினைச்ச மாதிரி நம்ம ஏகேவை அண்டர்டாக காட்டும்போது ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம ஏகே அட்ராக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.